தலைவலிக்குது. படத்தை பார்த்தோன்னே தலைவலிக்குது. சொதப்பி விட்டுட்டானுங்க. ஏதாவது சாப்பிட்டா தான் வேலைக்கு ஆகும். எனக்கு எதாவது வேணும். பக்கத்துலேயே இருக்குது ஹோட்டலு, சாப்பிட்டு போயிடலாமா? எனக்கு நீங்கள் வாங்கி கொடுத்தா நான் என்ன வேணாலும் சாப்பிட்றது தயாராக தான் இருக்கேன். வாங்க, தயவு செஞ்சு சாப்பிட்டுடலாம். படம் ஒன்றுத்துக்கும் வேலைக்கு ஆகலை. தயவு செஞ்சு நம்ம சாப்பிட்டா தான் பேக் இங்கே இருக்கட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. வாங்க. நான் பன் பட்டர் ஜாம் ஒன்று. ஓகே. சாப்பிடலாமா ப்ரோ? இந்தாங்க. தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ. பசியாக இருக்குன்னு சொன்னேன். கண்டிப்பாக தயவு செஞ்சு ஃபுல்லாக சாப்பிட்ரு. அது கண்டிப்பாக படத்தில் ஃபுல்லாக என்னது ரத்தத்தை திருக்கி விட்டாங்க. இங்கே ரத்த கலரில் பண்படிச்சான் வேறு. எவ்வளோ இது? 15,000 அதெல்லாம் எதுக்கு ஜி? அது சொல்லுங்க. இல்லை நல்லா இருக்கு பார்க்க, அழகாக அதான் கேட்டேன். ஜஸ்ட் ஒரு 70 தான். 70யா? வர பண்படிச்சாமே 70 ஆயிடுச்சு. சின்ன வயசுலலாம் பேக்கரியில் 10 ரூபா இருக்கும். அப்புறமேட்டு 10 ரூபா அப்பா கொடுத்தாருன்னா ஒரு பண்படி ஜாமு, எக் பஃபு, பால்கோவா அப்படி போகும். இப்போ 70 ரூபா ஒரு பண்படி ஜாம்னா அது ஒரு கணக்காக போகுது இல்லை? டைம் சேஞ்ச் ஆகுதுல்ல ஜி? ஆமாம். இப்போ வந்த படத்துக்கே நம்ம 400 ரூபா கொடுத்தோம். ஸோ தயவு செய்து இந்த படத்தை மட்டும் மறுபடியும் யோசிக்க வேணான்னு பார்த்தாக்கா மறுபடியும் யோசிக்க. சரி சொல்லுங்க, உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூவில் படம் எப்படி இருக்கு? சாப்பிட்றா? சாப்பிடுங்க சார். பசியோடு இருக்கீங்க, கண்டிப்பாக நீங்கள் சாப்பிட்டு தான் ஆகணும். கேமரா பண்ணாரு பார்ப்பாரு. அப்புறம் பார்க்கட்டும். ஏன் நீங்கள் கொஞ்சம் எடுத்துக்கோங்க, சாப்பிட்டுட்டே நீங்களும் சாப்பிடுங்க. நீங்கள் சாப்பிடுங்க. ஜாம் வேறு நல்லா இருக்கும். எடுத்துக்கோங்க போடுவோம், அப்போ தான் நல்லாயிருக்கும். உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இப்போ படம் எப்படி இருக்கு? படம் ரொம்ப ட்ரை தான் ஜி. என்ன சொல்கிறது, மணிரத்னம் ஃபிலிம் மாதிரி இல்லை. மணிரத்னத்தோட ஃபிலிம் வந்து கேப் நிறையா வரும். நம்மளோட அந்த ஸ்லோவாக தான் போகும். பட் அந்த கிறிஸ்பினஸ்னு ஒன்று இருக்கும்ல, அது ரொம்ப படத்தில் கம்மியாக இருக்குது. ஏன்னா ஜாம்பவான்ஸ் சும்மாலாம் இல்லை, எல்லாமே லெஜெண்ட்ஸ். ஜாம்பவான்ஸ் கமலஹாசன், ஏஆர் ரஹ்மான், மணிரத்னம், நம்ம எஸ்டிஆர் ஓகே தான். பட் இருந்தாலும் ஒரு கிறிஸ்பினஸும் ஒரு மாஸ் கூஸ்பம் சீன்ஸ் எதுவுமே இல்லை படத்தில். கூஸ்பம் சீன்ஸ்க்காக தான் நம்ம ரொம்ப எதிர்பார்த்தது. ஏன்னா அவங்க வரும்போது மியூசிக்கும் டட்டான்னு, பட் அது இல்லை. அதுக்கு தான் ஒரு மாதிரி, அதுதான் நம்மள ஒரு மாதிரி தலைவலி ஆக்கிடுச்சு. என்னடா பயங்கர எதிர்பார்ப்போட வந்து அந்த எதிர்பார்ப்பு இல்லைன்றது தான் அதில் பிரச்சனை. நம்ம லேட்டாக தான் நம்ம இதை பற்றி பேசுகிறோம். பட் இருந்தாலும் ஏன் படம் எல்லாருமே இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்கல்ல, அதை தெரிஞ்சுக்கிறதுக்காக கேட்டதில் ஒரு 2-3 ப்ளஸ் இருந்துச்சு. என்னன்னா, இது வரைக்கும் நம்ம அந்த பார்த்த அந்த டிஏஜிங்கில் பெஸ்ட் டிஏஜிங் கமலஹாசனுக்கு இது. அடுத்தது என்ட்ரிஸ் ஆஃப் எஸ்டிஆர். இன்னொரு பெரிய மைனஸ் என்னன்னா, ஏஆர் ரஹ்மானோட அந்த இன்டர்வல் சீக்வன்ஸ் பிஜிஎம் படத்துக்கும் பிஜிஎம்க்கும் சிங்கே ஆகலை. அப்புறம் எப்படி? ஆக்சுவலி எனக்கு தெரிஞ்ச ஒரு படத்துக்கு வெறும் பாட்டுக்கு மட்டும் தான் மியூசிக் போட்டிருப்பாருன்னு நினைக்கிறேன். பேக்ரவுண்ட் மியூசிக்ஸ் எல்லாம் பாத்துக்கப்பா அது மாதிரி போயிட்டாரு. வேற எனக்கு கான்செப்ட் இருக்கு அப்படிதான் நான் நினைக்கிறேன். ஏன்னா எதுவுமே சிங்க் ஆகல சொன்ன மாதிரி. அண்ட் மோர் ஓவர் பாத்தீங்கன்னா அந்த விண்வெளி நாயகா சாங் கிளைமேக்ஸ்ல கொண்டு போய் விவசாயத்துக்கு விண்வெளி சாங் புரியவே இல்லை. விவசாயத்துக்கு எதுக்குடா விண்வெளி சாங்? அந்த மாதிரிதான் இருந்துச்சு. ஓகே, பார்க்கலாம் நெக்ஸ்ட் படம் எப்படி இருக்கும் ஏது இருக்குன்னு தெரியல. இல்ல அதுல இன்னொரு ஒரு விஷயம் என்னன்னாக்கா, கமலஹாசன் வந்து 90s பீரியட் டைம்ல எல்லாமே டிஃப்ரெண்ட் அட்டெம்ப்ட். அப்போ வந்து அதோட படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா சரியாவே போல. அப்போ அதோட ரிவ்யூஸ்லாம் எடுத்து இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்ல போட்டுருந்தாங்க. எப்படின்னாக்கா அவர் அப்போல்லாம் வந்து நிறைய டிஃப்ரெண்டாக ட்ரை பண்ணாரு. பட் ஆனால் இப்போ நமக்கு கொஞ்சம் வெல் நாலேஜாக இருக்காங்க பீப்புள்ஸ். இந்த மாதிரி டைம்ல டிஃப்ரெண்ட்டாக பண்ணாம ரொம்ப கமர்ஷியல் 50,000 படத்தோட கதை தான் இது. புது கதை எதுவும் இல்லை. ரொம்ப கமர்ஷியல் ஓரியன்டா போயிடுறாரு. இல்லை கேங்ஸ்டர் ஃபிலிம்ன்றாங்களா, இவங்க கேங்ஸ்டரா என்ன சாதிச்சாங்கன்னே ஒன்று இல்லையே. அவர் எப்படி எதுக்காக கேங்ஸ்டர் ஆனாரு? இந்த கேங்ஸ்டரோட ஒரு ஒரு தக் லைஃப்னா தக்ஸா ஏதாவது பண்ணிருக்கணும். எனக்கு தெரிஞ்ச ஒரே தக்ஸு போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து ஃபோன் பண்ணதுதான். அதுவுமே நம்ம குட் பேட் அக்லில தலை பண்ணிட்டாரு. அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அப்பா படம் முடிஞ்சுது, பசியும் முடிஞ்சுது. தேங்க்ஸ் ஃபார் த பண்படு ஜாம், செம்மையா இருந்துச்சு. வெல்கம். அப்புறம் வேற ஏதாவது சாப்பிட்றீங்களா? போதும் ஜி. ஏன் ஃபுல்லாக இருக்கு, போதும். வீட்டில் வேற போய் சாப்பிடணும். ஆமாம், வேற செஞ்சு வச்சிருப்பாங்க, அது வேற போய் சாப்பிடணும். சரி ஓகே, இதுக்கு மேலே நம்ம போயிட்டு கொஞ்சம் தான் சாப்பிட்றீங்களா? இல்லை நீங்கள் முடிச்சு. அப்புறம் கேமராமேன் தான் வச்சுப்பாரு. மிஸ்டர் பால்
அவர் கோச்சின் போறாரு. உங்களுக்காக நான் கொஞ்சம் வைக்கிறேன். வர வர படம் பார்த்துட்டோம்னா, சின்ன வயசுலலாம் படம் பார்த்து முடிச்சதுக்கு அப்புறமேட்டு அந்த படத்தோட ஒரு ஃபீல் கொஞ்சம் நேரம் இருக்கும் வீட்டுக்கு போற வரைக்கும். இப்போ இந்த அண்ணாமலை, படையப்பா, பாஷா, ரஜினி ஃபிலிம் இல்லாமலே அஜித் ஃபிலிம், விஜய் ஃபிலிம்லாம் பார்த்துட்டு அந்த ஒரு பிஜிஎம் நம்ம ஓடிக்கிட்டே இருக்கோம். நம்ம வண்டி ஓட்டும் போது அந்த மாதிரி ஜாலியாக போவோம். இப்போ எந்த படம் பார்த்தாலும் நமக்கு அது வரல. ஒருவேளை படம் சரியில்லையா இல்லை நமக்கு வயசாயிடுச்சான்னு தெரியல. அப்படி கிடையாது. நம்ம நிறைய படங்கள் வந்து பார்க்க ஆரம்பிச்சோம். சின்ன வயசு சைல்ட்ஹுட்ல இருந்து இப்போ வரைக்குமே வந்து ஒரு பெரிய டிராவல். அந்த டிராவலில் வந்து நம்ம நிறைய ஃபிலிம்ஸ் பார்த்து நமக்கு அதுக்கான ஸ்டோரிஸ், ஸ்க்ரீன் பிளேஸ் எல்லாம் நமக்கு கொஞ்சம் ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. அடுத்த ஷோ என்ன வரும்ன்றத நம்மளால ஜட்ஜ் பண்ண முடியும். அதனால நம்ம அதே பேட்டர்ன்ல வந்து படங்கள் வந்தா நம்ம வந்து அதை வந்து ரெக்கக்னைஸ் பண்றோம். அடுத்து என்ன வருது, ஏதா வருது. சின்ன வயசுல ஒரு பிஜிஎம் கேட்டா அந்த பிஜிஎமோட போவோம். இப்போ அந்த மாதிரி போக முடியல. அதனால தான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இந்த பழைய படத்துலலாம் பிஜிஎம் வந்து பயங்கரமா இருக்கும். அதை கேட்டு நம்ம நடந்து போகும்போது ஏன் இந்த சாமியோட வீட்டுக்கு பைக்ல போகும்போதோ இல்லை சைக்கிள்ல போகும்போதோ அதோட வரும். இப்போ வர படத்துல அது ஃபீலே ஆகலைன்னு சொல்ல வரேன். அந்த ஒரு கனெக்ட் இல்லை. அந்த படமும் நமக்கும். படம் பார்த்தோமா என்னடா முக்கியம் இருக்கு, அவ்வளோதான். அதில் வர சீன்ஸாவது ரெகக்னைஸ் ஆகணும். கடைசியாக பார்த்த படத்துலேயே நல்ல படம் அப்படின்னா கூஸ் பம்ப்ஸ் படம் எதுவுமே இல்லை. இந்தியன் 2 சொதப்பிட்டாங்க, இதாக சொதப்பிட்டாங்க, ரெட்ரோ, அப்புறம் வேற என்ன ஓரளவுக்கு நல்லா இருந்துச்சுன்னா இந்த வீராதீர சூரன் தான். அது கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலி அதில் கொஞ்சம் ஸ்க்ரீன் பிளே கொஞ்சம் லேக் ஆயிடுச்சு. அதனால தான் சரி, ரொம்ப லென்த்தா போயின்னு இருக்குன்னு நினைக்கிறேன். போதும், நம்ம இன்னொரு நாள் பார்த்து மீட் பண்ணி சாப்பிடலாம். கண்டிப்பா. தேங்க்யூ ஃபார் த பன் பட்டர் ஜாம். பை.